உங்களுக்கு ஆக்ஷன் த்ரில்லர் மற்றும் ஹைஸ்ட் படங்கள் பிடிக்குமா அப்படின்னா தொடர்ந்து கேளுங்க. நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் பாட் லேட்டன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற கிரைம் 101 அப்படின்ற படத்தை பற்றி நான் பேச போகிறேன். இந்த படம் அமேசானில் இருக்குது. ஹாலிவுட் படங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பெரும்பாலும் அந்த 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத பயன்படுத்துவாங்க. அது என்ன அப்படின்னா, முதல் 15 நிமிஷத்தில் அந்த கதையோட முக்கியமான இது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கணும். அந்த மைய கதாபாத்திரத்தோட பிரச்சனை என்ன அப்படின்னு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கணும். ஒரு உதாரணம் வந்து டேக்கன் அப்படின்னு ஒரு படம் இருக்குது. அதில் முதல் 15 நிமிடத்துக்குள்ளே கதாநாயகனோட பொண்ணை வந்து கடத்திட்டு போயிட்டாங்க. இப்போ அவர் வந்து அந்த பொண்ணை எப்படி மீட்க போகிறார், அப்படி தான் மீதி படம். ஸ்பைடர்மேன் படத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, டோபி மேக்வயர் நடித்தது. அதில் வந்து முதல் 15 நிமிடத்துக்குள்ளே அவருக்கு சிலந்தி கடிச்சு பவர் வந்துடுது. அவங்களோட மாமாவும் இறந்து போயிட்டார். இப்போ அந்த பையன் என்ன பண்ண போகிறான்? அப்போ இந்த மாதிரி அவங்க அந்த முதல் 15 நிமிடத்தில் அந்த இதை அறிமுகப்படுத்திடுவாங்க. அடுத்து 2ஆம் ஆக்ட், அடுத்து 3rd ஆக்ட் அப்படின்ற மாதிரி வச்சுருப்பாங்க. இதை பிரேக் பண்ணக்கூடிய படங்களும் அப்பப்போ வரும். இந்த கிரைம் 101 அப்படின்ற படம் வந்து அதை பிரேக் பண்ணக்கூடிய படம். முதல் 15 நிமிடத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய கார் சேஸ் காட்சியே நடந்து முடிஞ்சிருது. கதாநாயகன் வந்து ஒரு லோன் தீஃப், தனியாக திட்டமிட்டு, கூட்டணிக்கில் ஆள் கிடையாது, மிக கச்சிதமாக பிளான் பண்ணி போரில் திருடிட்டு வந்துடுவார். அவருக்கு இருக்கக்கூடிய பாலிசி என்ன அப்படின்னா, அவர் திருட போகிற இடத்துல யாரையும் காயப்படுத்த மாட்டார். துப்பாக்கியில் வச்சுருப்பார், மிரட்டுவார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் ரத்தம் சிந்துறதை வந்து அவர் விரும்புறதில்லை. பொருளை திட்டிட்டு அங்கேருந்து தப்பிச்சு வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தடயமே இல்லாமல் பண்ணிடுவார். எவ்வளோ பெரிய கெட்டிக்காரனாக இருந்தாலும் என்றோ ஒரு நாள் ஒரு ஸ்லிப்பப் நடக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஸ்லிப்பப் வந்து இந்த முதல் 15 நிமிடத்தில் நடந்துடுது. அவர் வெற்றிகரமாக திருடிட்டார். ஆனால் அதுக்கு பிறகு என்ன ரியலைஸ் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த திருட்டில் வந்து ஒரு தடயத்தை விட்டுட்டு வந்து ரியலைஸ் பண்ணுறாரு. அதை வச்சு போலீஸ் பிடிச்சிருவாங்கன்னு தெரியறதுனால அவர் போய் அவரோட ஹேண்ட்லர்கிட்ட சொல்கிறார், இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்துருச்சு இந்த மாதிரி, அதனால் அடுத்து பிளான் பண்ணதை என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கேப் வேணும்னு கேட்குறாரு. இதை தொடர்ந்து செய்ய முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாரு. அவரோட ஹேண்ட்லர் வந்து அவர் அடுத்து டிசைன் பண்ணி வச்சுருந்த அல்லது பிளான் பண்ணி வச்சுருந்த ஒரு வேலையை வந்து இன்னொரு ஆள்கிட்ட கொடுக்குறாரு. அவர் சின்ன பையன்கிட்ட, ஒரு டீனேஜ் முடிஞ்ச ஒரு யங் ஃபெல்லோ கிட்ட கொடுக்குறாரு. அந்த ரோலில் வந்து பாரி கியோகன் அப்படின்ற ஆக்டர் நடிச்சிருக்காரு. அவர் இந்த சைக்காட்டிக் கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணுறதுல இனி அடுத்த ஒரு பெரிய ஆளாக வரலாம். இந்த படத்தோட லீட் கேரக்டர் வந்து கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த், தோராக நடிக்கக்கூடிய, நெட்ஃப்ளிக்ஸில் எக்ஸ்ட்ராக்ஷன் சீரீஸ் படங்களில் நடிச்சிட்ருக்காரு. கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஆரம்ப காட்சியிலேயே 3 வெவ்வேறு கேரக்டர்ஸோட அதிகாலையை காட்டுறாங்க. ஒன்று கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த், அவரோட வாழ்க்கை, அவர் எப்படி கிளம்புறாரு, ஒரு இடத்துக்கு ஒரு ஹைஸ்ட் பண்ண போகிறாருன்னா எப்படி கிளம்புறாருன்னு காட்டுறாங்க. பின்னணியில் ஒரு யோகா இன்ஸ்ட்ரக்டரோட குரல் கேட்குது, யோகா சொல்லித்தரவரோட குரல். அந்த குரல் வந்து படத்தில் அங்கங்கே வருது. அது வந்து அந்த சாப்டரைசேஷனுக்காக அதை ஒரு பெஞ்ச் மார்க்காக வச்சுருக்காங்க. அந்த குரல் ஆரம்பிக்கும் போது படத்தோட அடுத்த சாப்டர் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னொரு கேரக்டர் வந்து மார்க் ருஃபலோ நடிச்சிருக்காரு. அவர் வந்து அவரும் காமிக் படங்களில் நடித்தவர், ஹல்காக நடித்தவர். அவர் இதில் ஒரு போலீஸ் டிடெக்டிவாக வர்றாரு. இன்னொரு கேரக்டர் வந்து ஹாலி பெரி, அவங்களும் காமிக் கதை இதில் நடித்தவங்க தான். அவங்க இதில் வந்து ஒரு இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக இருக்காங்க. இப்போ இவங்க 3 பேரோட வாழ்க்கை வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இன்டர் கனெக்ட் ஆக போகுது. இது வந்து இந்த ஹைப்பர் நேரட்டிவும் கிடையாது, வெவ்வேறு டைம்லைனில் அப்பல இல்லை, ஒரே டைம்லைனில் தான் நடக்குது. இவங்க என்ன சூழ்நிலையில் மீட் பண்ண போகிறாங்க அப்படின்ற இதோட தான் இந்த படம் ஆரம்பிக்குது. இந்த படத்தை அமேசானில் பார்க்கும்போது நமக்கு எழுந்த கேள்வி என்ன அப்படின்னா, இந்த மாதிரி படங்கள் ஏன் வந்து நேரடியாக இங்கிலீஷில் வந்து இந்தியாவில் பெருசாக ரிலீஸ் ஆகிறதில்ல? அதாவது சிட்டிஸில் மேபி ரிலீஸ் ஆகிருந்துருக்கலாம், தமிழ் டப் பண்ணி ஏன் ரிலீஸ் பண்ணுறதில்ல? அவங்க பெரும்பாலும் ஒன்று இந்த அனிமல் படங்கள், காட்சில்லா, கிங்காங், இந்த மாதிரி படங்களை டப் பண்ணி பெருசாக ரிலீஸ் பண்ணுறாங்க. குழந்தைகள் கூட்டமாக வருவாங்கன்னு சொல்லிட்டு, இல்லை காமிக்ஸ் படங்களை ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்படி இல்லைனா கிறிஸ்டோபர் நோலன் மாதிரி ஒரு பெரிய இயக்குனர் படங்கள் எடுத்தால் அந்த படங்கள் பெருவாரியாக ரிலீஸ் செய்யப்படுது. மற்றபடி இந்த மாதிரி இது ஒரு தரமான படம். இது வந்து பெருசாக வெளியிடப்படலை. அண்டு இதை பார்க்கும்போது இந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் கிளாசிக், கிட்டத்தட்ட வந்து நிறைய கிளாசிக் படங்களை நினைவுபடுத்தக்கூடிய படம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு கிளாசிக் படமாகவும் மாறதுக்கான எல்லா வாய்ப்பும் இந்த படத்தில் இருக்குது. முக்கியமாக இந்த படம் எந்த படங்களை ஞாபகப்படுத்தும் அப்படின்னா, மைக்கேல் மேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாலிவுட் இயக்குனர் இருக்கார். அவர் எடுத்த ஹீட் அப்படின்னு சொல்லி ஒரு படம், ஹீட் மற்றும் தீஃப். அவர் வந்து இப்போ எடுக்கக்கூடிய பெரும்பாலான படங்கள் வந்து குற்றவாளிகளை பற்றி தான் இருக்கும். அதில் 2 லீட் கேரக்டர்ஸ் இருப்பாங்க. டாம் க்ரூஸ் கூட அவரோட படத்தில் நடிச்சிருக்காரு, கொலாட்ரல் அப்படின்ற படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த கிரைம் 101 வந்து ஹீட், தீஃப் மற்றும் கொலாட்ரல் இந்த படங்களை நினைவுபடுத்தக்கூடிய காட்சி வந்து இதில் இருக்குது. ஹீட் படம் இன்றைக்கும் ஒரு முக்கியமான படமாக ஏன் இருக்குன்னா, உலகத்தில் இல்லை ஹாலிவுட்டில் உள்ள மிகச்சிறந்த நடிகர்களான அல் பச்சினோ அண்டு ராபர்ட் டினீரோ வந்து சேர்ந்து வரக்கூடிய காட்சி வந்து முதல்ல அந்த படத்தில் தான் வருது. அவங்க காட்ஃபாதர் 2ல் நடிச்சிருக்காங்க, பட் வேறு டைம்லைனில் அவங்களோட இது வரும். ஹீட் படத்தில் தான் 2 பேர் நேரடியாக மீட் பண்ணி பேசக்கூடிய ஒரு 5 நிமிட காட்சி வரும், ஒரு காஃபி ஷாப்பில் மீட் பண்ணி பேசக்கூடிய. இப்போ அதே போல் ஒரு காட்சி இதில் இருக்குது. ஆனால் இது என்ன அப்படின்னா வந்து, இது ஒரு காரில் போய்கிட்டே வர்ற மாதிரி,
இப்போ அந்த படத்தை நினைவுபடுத்து அதே அந்த ஹீட் படம் எந்த ஊரில் நடக்குதோ அதே ஊரில் தான் நடப்பது போல தான் இந்த படத்தையும் எடுத்திருக்காங்க. அண்டு இது வந்து ஒரு ஹைஸ்ட் படமாக இருந்தாலும் இது அந்த ஹீட் படத்தோட அந்த கிளாசிக் தன்மை கூட தான் அந்த படத்தை நம்ம கம்பேர் பண்ணணும். ஓஷன்ஸ் 11 மாதிரி ஒரு ஜாலியான படமோ இல்லை த பிளேஸ் பியாண்ட் த பைன்ஸ்னு சொல்லிட்டு ராயன் காஸ்லிங் நடித்த ஒரு படம் இருக்குது. அதுவும் ஒரு பார்ட் ஹைஸ்ட் படம். அது அப்புறம் லேட்டராக வந்து ஒரு ஷேக்ஸ்பியரியன் ட்ராமா மாதிரி ஆயிரும். அந்த தன்மை இதில் இல்லை. அண்ட் அவரே ராயன் காஸ்லிங்கே வந்து டிரைவ்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு. அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு நோயர் படம். அந்த மாதிரி அந்த கதாநாயகனை பற்றி ஒரு சஸ்பென்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், யார் இவன் அப்படின்ற மாதிரி. அவன் நேரடியாக திருட மாட்டான், திருடுறவங்கள வந்து அவன் தான் கெட்டவே டிரைவராக இருப்பான். அப்படியும் இல்லாமல் இந்த படங்களோட இன்ஸ்பிரேஷன் எல்லாம் இதில் இருக்குது, பாதிப்பெல்லாம் இருக்குது. பட் ஆனாலும் இந்த படம் வந்து யுனிக்காக இருக்குது. இந்த படத்தில் நடித்த கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் வந்து அவர் வந்து ஒரு அண்டர் பிளே பண்ணுற ஒரு நடிப்பு தான் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இப்போ வந்து அவர் அந்த சூப்பர் ஹீரோ கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காரு. நீங்கள் எக்ஸ்ட்ராக்ஷன் படங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து அந்த சிங்கிள் ஷாட் ஃபைட்டுன்ற மாதிரி வந்து 15, 20, 25 நிமிஷம் நீடிக்கக்கூடிய சண்டை காட்சிகள்லாம் இருக்கும். இப்போ அந்த மாதிரி வந்து ஒரு ஆக்ஷன் காட்சிகளை நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்னா அப்போ இது அப்படி ஒரு படமாக தான் இருக்குன்ற எதிர்பார்ப்பு ஆடியன்ஸுக்கு இருக்கும் அந்த படத்தை பார்க்க போகிறவங்களுக்கு. ஆனால் அப்படி எதுவுமே இல்லாமல் என்டையர்லி தலைகீழ ஒரு ரோல் ரிவர்சலாக காஸ்டிங் அகைன்ஸ்ட் த டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த்னா இப்படி படங்கள் தான் நடிப்பார். இப்போ நீங்கள் அர்னால்டு, சிலசர் ஸ்டாலோன்லாம் அப்படி ட்ராப்பில் மாட்டிக்கிட்டவங்க தான். அவங்க இப்படி படங்கள் தான் நடிப்பாங்க. ஒரு படத்துக்கு அடுத்த படத்தில் ஆக்ஷன் காட்சிகள் அதிகமாக இருக்கணும், ஒருத்தரோட ஒருத்தர் அவுட் டூ பண்ணணும் அப்படின்ற போட்டியிலேயே அவங்களோட கரியரை செலவழித்தவங்க. ஆனால் இப்போ கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் மாதிரி ஒரு நடிகர் வந்து என்ன பண்ணுறாரு, எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படி பண்ணோமா, எக்ஸாக்டாக ஆப்போசிட்டாக அப்படி பண்ணுவோம். இதில் வந்து இவர் நேரடியாக யார் கூடயும் சண்டை போடக்கூடிய காட்சிகளே இல்லை. அண்ட் வன்முறையே விரும்பாத ஒரு ஆள். அதுக்கான இது வந்து சட்டிலாக அந்த ரெஃபரன்சஸ் இருக்குது. எதனால் இவன் எப்படி ஒரு ஆளாக இருக்கான் அப்படின்றது ரொம்ப அந்த ஹாலிவுட் பட பாணியிலே வந்து ரொம்ப ஸ்டைலாக சட்டிலாக அந்த முன்கதை சுருக்கமும் படத்தில் இருக்குது. படத்தில் அப்புறம் இன்னொரு ஹைலைட் வந்து இந்த படத்தில் இருக்கக்கூடிய 2 கார் சேஸ் காட்சிகள். அவங்க ஹாலிவுட்டில் வந்து நிறைய கார் சேஸ் காட்சிகள் எடுத்திருக்காங்க. இது வந்து ரொம்ப எடிட்டிங் அதிகமாக பண்ணாமல் ஒரு ஆர்கானிக்காக முதல் காட்சி தப்பிச்சு போகிறது, இன்னொரு காட்சி துரத்துற காட்சி ஒன்று இருக்குது. அண்ட் இந்த படத்தில் வரக்கூடிய உரையாடல்களில் வரக்கூடிய பழைய படங்களோட ரெஃபரன்ஸ் இதில் மார்க் ருஃபலோவும் கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த்தும் காரில் போகும்போது பேசிக்கிறாங்க. அப்போ பேசும்போது அவங்க பழைய ஹாலிவுட் நடிகரான ஸ்டீவ் மெக்வீன் பற்றி பேசுகிறாங்க. அவர் நடித்த படங்களை பற்றி பேசுகிறாங்க. அதில் முக்கியமாக புல்லட் அப்படின்ற ஒரு படத்தை பற்றி பேசுகிறாங்க. அந்த படத்தில் அவர் பயன்படுத்தின கார் வந்து அதே மாடல் கார் இந்த படத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அண்ட் இந்த மாதிரி ரெஃபரன்சஸ் ஒரு படம் நல்ல படம் அப்படின்றது பழைய படங்களை ஞாபகப்படுத்துறதோடு மட்டும் இல்லாமல் அந்த படங்களை பற்றி உரையாடல் காட்சிகளும் அந்த படத்தில் வச்சுருக்கிறாங்க. இந்த படத்தை பார்க்கும்போது இந்த மாதிரி ஹாலிவுட் படங்கள் எடுக்கிறத வந்து ஏன் விட்டுட்டாங்க அப்படின்றது தான் வந்து நமக்கு வரக்கூடிய கேள்வி. இப்போ நீங்கள் சமீபத்தில் இதெல்லாம் தொடர்ந்து கவனிக்கிற ஆளாக இருந்தால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வார்னர் பிரதர்ஸ் ஸ்டூடியோ வந்து இன்னொரு ஸ்டூடியோ வந்து பாரமவுண்ட் மொத்தமாக வாங்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல நெட்ஃப்ளிக்ஸ் வாங்குறதாக இருந்துச்சு, இப்போ இன்னும் இவங்க தான் வாங்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதில் மிகப்பெரிய அரசியல் விளையாட்டுகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பாரமவுண்ட்டை சேர்ந்த பெரிய ஆட்கள் எல்லாரும் ட்ரம்போட ஆதரவாளர்கள்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஸ்டூடியோ சிஸ்டம் அவங்க வந்து எப்போதும் விலை போகக்கூடிய படங்களே தான் எடுக்கிறாங்க. அவங்க வந்து புதிதாக ஒன்றை உருவாக்காமல் ஏற்கனவே என்ன இருக்கோ அதிலிருந்து எடுத்து கதைகளை ஏன்னா அதுக்கு தனியாக மார்க்கெட்டிங் பண்ண வேண்டாம், ஆடியன்ஸுக்கு ரெஃபரன்சஸை உருவாக்க வேண்டாம், முன்கதை சுருக்கம் அப்படின்னு எதையும் சொல்ல வேண்டாம். நேரடியாக படத்தை ரிலீஸ் பண்ணால் அவங்களுக்கு அந்த பழைய படங்களை பார்த்துட்டு வந்துடுவாங்க, இல்லை அவங்களுக்கு அது தெரியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி படங்கள் இது வந்து ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இல்லை, யாரோ தயாரித்ததை வந்து அமேசான் வாங்கி வெளியிட்டிருக்காங்க. அமேசானும் ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் தான். பட் அமேசான் வெளியிட்ட படங்கள் இப்போ நான் சமீபத்தில் பாட்காஸ்ட் கூட பண்ணியிருக்கேன். ஷீ ரைட்ஸ் ஷார்ட் கன் அப்படின்னு சொல்லி ஒரு படம். அந்த படமும் வந்து அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தரமான மேக்கிங் உள்ள படம் தான். தேட்ரிக்கலாக இந்த படங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியல. பட் இந்த மாதிரி ஓடிடி தளங்களில் வரும்போது அது பார்ப்பதற்கு மிகச்சிறந்த அனுபவமாக இருக்குது. ஏன்னா வழக்கமான அந்த ஆக்ஷன் இல்லாமல் அந்த முக்கியமாக நான் சொன்ன மாதிரி அந்த 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணக்கூடிய படங்கள் இந்த முதல் 15 நிமிடம் அப்படின்றலாம் தாண்டி ஒரு எமோஷ்னல் கனெக்ட் உள்ள ஒரு நல்ல ட்ராமா தன்மை, ஒரு நாடகத்தன்மை உள்ள நாடக தருணங்கள் உள்ள படங்களாக இது இருக்குது. அண்டு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 3 முக்கிய கதாபாத்திரங்களுக்கு கேரக்டர் ஆர்க் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஏன்னா நீங்கள் இப்போ பெரும்பாலான படங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கதாநாயகன் அப்படிங்கும்போது ஆரம்பிக்கும்போது என்ன மாதிரி ஒரு ஆளாக இருக்கானோ கிளைமேக்ஸ்லேயும் அப்படியே தான் இருப்பான். ஆரம்பிக்கும்போது நல்லவனா கிளைமேக்ஸ்லேயும் நல்லவன் தான். ஆக்ஷன் ஹீரோவே தான் இருப்பார். அவர்கிட்ட எந்த மனமாற்றமும் வந்திருக்காது. அண்ட் பெரும்பாலும் இது ஒரு மைய கதாபாத்திரமாக தான் இருக்கும். 2-3 முக்கிய கதாபாத்திரங்கள் அப்படின்றதுலாம் இந்த ஆக்ஷன் படங்களில் இருக்காது. நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டர் மாதிரி படங்கள், ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மாதிரி படங்கள், இந்த சீரீஸ் படங்கள் தொடர்ந்து அந்த சீக்வல் படங்கள் இப்படி அவங்க பிளான் பண்ணி எடுக்கிறாங்க இல்லையா.
வெறும் வெறும் மார்க்கெட்டுக்காக, வெறும் வியாபாரத்துக்காக மட்டுமே எடுக்கிறாங்க. அதில் மற்ற ஒரு ஆர்டிஸ்டிக் தன்மை அப்படின்னு எதுவுமே இருக்காது. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், கிரைம் 101 பொறுத்த வரைக்கும் இவங்க 3 பேரும் புகழ்பெற்ற நடிகர்கள். கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் மிகப்பெரிய புகழ் வெளிச்சத்தில் இருக்கார். ஹாலி பெர்ரி மற்றும் மார்க் ரூஃபலோ ஹாலி பெர்ரி ஆஸ்கார் அவார்டே வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கேரக்டர் ஆர்க், அவங்க தெளிவாக இருக்காங்க. தான் யார் அப்படின்றதில் அவங்களுக்கு ஒரு பெருமை இருக்குது, ஒரு பிடிப்பு இருக்குது. அதை டெஸ்ட் பண்ணக்கூடியது மாதிரி, அதை சோதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் படத்தில் வரும்போது அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த காட்சிகள் இருக்குது. அண்ட் அவங்களோட மனமாற்றமும் படத்தில் பதிவாயிருக்கு. ஸோ நீங்கள் ஒரு தரமான ஒரு ஹாலிவுட் படம் பார்க்கணும், என்டர்டெய்னிங்காகவும் இருக்கணும், த சேம் டைம் அதில் ஒரு நல்ல ஹை ட்ராமாவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஹாலிவுட் படம். வாய்ப்பு இருந்தால் பாருங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக கிடையாது. நன்றி, வணக்கம்.